வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு ஒரு அருமையான டிஃபன் ஐட்டம் காமிச்சு கொடுக்க போகிறேன். பெப்பர் இட்லி. இந்த பெப்பர் இட்லி வந்து வீக்கெண்டுக்கு நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி டிவியோட ஒரு அருமையான ஒரு டிஃபன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இட்லி வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து நிறைய இட்லி எப்போவுமே மீறும் வீட்டில். ஸோ அந்த இட்லி நம்ம யூஸ் பண்ணலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, குடமிளகா, ஒரு வெங்காயம், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், சோம்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் பச்சை மிளகா பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம், பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை வந்து அந்த வீடியோ கிளிப்பில் காமிக்கலங்க, நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். முதல் வந்து ஒரு மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் அண்ட் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இட்லியை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். லைட் ப்ரௌன் கலர் அந்த எட்ஜஸில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நிதானமாக திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸோட எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். த சேம் டைம் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் will also be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this video இருக்கும். இட்லி நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து பொடியாக நறுக்கின குடமிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சோம்பு, கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த நேரத்துக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 2 இனுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப அருமையான ரெசிபி. இட்லி அண்ட் சாம்பார், இட்லி அண்ட் சட்னி எந்நேரம் சாப்பிட்டு அழுத்து போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் உள்ள ஒரு இட்லி நீங்கள் தயார் பண்ணி கொடுங்களேன், ஃபுல் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இட்லியை வந்து நான் டாஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த இட்லியை நான் மசாலாவில் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு டிஃபன் ஐட்டம். பிரேக்ஃபாஸ்ட்கே கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா மணமாக, நல்லா அந்த நெய் மணம் கூடி நல்லாயிருக்கும். இப்போ இந்த இட்லியை ஜஸ்ட்டு நான் சேர்த்து நல்லா பரட்டிட்டாங்க அந்த மசாலாவில். பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணது will be listed in the description box below this video. ரொம்ப அருமையான பெப்பர் இட்லி, நெய் மணமோட ரொம்ப அருமையாக வந்தது. ரொம்ப சுவையாக இருந்தது. காஃபியோட ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.